நம் கவலைகள் அனைத்தும் தீர, வாழ்க்கை முழுமையாய் மாற இது ஒன்றே வழி. மதங்கள் தாண்டி, மனிதனை நாடி, தினந்தோறும் உலகமெங்கும் வாழும் பல கோடி மக்களின் வாழ்வை மாற்றிக் கொண்டிருக்கும் நிகழ்கால மெய்ஞானி ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி அருளிய ஆத்ம தியான பிராணவிருத்தி பயிற்சியாளர்களின் அற்புத குரல். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கு ஏன் நடந்துச்சு, என்னை ஏன் ஏமாத்திட்டாங்க, நான் தான் ரொம்ப கடவுளை நம்புறேன்ல, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நல்லதானே இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு புலம்பல்லையும் ஒரு எனக்குள்ளார ஒரு தாழ் மனப்பான்மையிலையுமே எப்பவுமே இருந்துட்டு இருப்பேன். பிராணவர்த்தி ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணேன், அடுத்தது ஆத்ம தியானம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. கொஞ்சம் ஹார்ட் பீட் வந்து நார்மலோட பிலோ நார்மல் இருக்கு, ஸோ யூ ஷுட் கெட் யுவர் கிட் செக் அப் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னோன்னையும் ரொம்ப பயந்துட்டேன் நான். ஆனால் அப்போ நான் ஒரு ஆத்மீய தியான ப்ராக்டிஸ்னராக இருக்கும்போது அந்த ஒரு பயம் எனக்குள்ள வந்துச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக நான் ஒரு செகண்ட் உட்காந்து மெடிடேட் பண்ணி எதுவுமே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் அலாரமாக தான் இருக்கும், மை கிட் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செக்அப் எடுத்துகிட்டு போனோம். இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்தாங்க. நான் பிளஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இது நல்லது தான் நடக்கும், அவன் வந்து சிவனோட புள்ள, கண்டிப்பாக அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் அந்த நேரத்தில் இருந்தேன். ஒன்றும் இல்லை, ஹீஸ் நார்மல், ஹீஸ் கோயிங் டு பி ஆல் ரைட், நத்திங் டு வரி அப்படின்னாங்க. ஃபர்தர் டெஸ்ட்லேயே எல்லாமே ஹீஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் சொல்லிட்டாங்க. விஞ்ஞானத்தை மிஞ்சும் மெய்ஞானத்தை அருளும் ஆத்ம தியானா பூர்வ ஜென்ம பாவங்களை போக்கும், உடல் நலத்தையும் மனநலத்தையும் காக்கும். ஈவன் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரும்போது எனக்கு நேசல் பாலிப் இருந்துச்சு. என்னால் ரைட் சைடில் கம்ப்ளீட்டாக என்னால் மூச்சு விட முடியாது, ரொம்ப இதாக இருக்கும். நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உட்காரோம். அந்த லாஸ்ட் இது வரும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாயிரும், இல்லை ரொம்ப மைனஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு என்னால் ரொம்ப ஸ்னீசிங் ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை குருஜி இதை கேட்டிருந்தேன், குருஜி என்னால் இது பண்ண முடியல அப்படின்னதுக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கன்னா கண்டிப்பாக இட் வில் ஹீல் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் வித்தவுட் சர்ஜரி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சு. நான் கண்டினியூஸாக பிராணவர்த்தி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், எந்த ஒரு பிளாக்கும் இல்லை. பல தடவை வந்து நைட் நேரத்தில் திடீர்னு மூச்சு மாறும் போது சோக்கா வர மாதிரி இருக்கும், திடீர்னு எந்திரிச்சிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக தூங்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் குருஜி. என்னை உயர்த்தும் சக்தி என்னோடு உள்ளவரை மட்டுமே மற்றோரை உயர்த்தும் தன்மை என் மூலம் சாத்தியம். I was not able to conceive a baby. I had PCOD, I was obese, and then டாக்டர்ஸ் கிட்ட போகிறப்ப எல்லாம் என்ன சொன்னாங்க, உனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, ஏஜ் ஃபேக்டர் 33 ஆகுதுமா, இனிமேல் கன்சீவ் ஆகிறது கஷ்டம், யூ ஷுட் கோ ஃபார் IVF அப்படின்னு. பட் நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப கிளியராக இருந்தோம், IVF நோ, அது வேண்டவே வேண்டாம், நான் நார்மலாக கன்சீவ் ஆகணும், அது முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைன்னா இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். அண்ட் திருப்பி எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ வேலைக்கு போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. ஸோ நான் 10 இயர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இட் வாஸ் ஈவன் மோர் வர்ஸ். என்னால் அந்த டிப்ரெஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. கேம் டு பிராணவிருத்தி வந்தப்போ ஐயா சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து ஆடியன்ஸை பார்த்து ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் வந்திருக்கீங்க, PCOD அது மாதிரிலாம், டோன்ட் வரி, இட் வில் கெட் ரிசால்வ். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை கேவ் மீ, எனக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் குளோபலாக நிறைய ஹாஸ்பிட்டல் போனேன், எல்லாருமே வந்து உனக்கு பறக்காதுமா, குழந்தைய பறக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா சொன்னது தான் எனக்கு வந்து ஒரு சின்ன, அப்போ எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ காடே நேரில் வந்து எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கண்டினியூஸாக பிராணவர்த்தி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அகெயின் ஜஸ்ட் பிஃபோர் கோவிட் லாக்டவுன் ஐ அட்டெண்டட் ஆத்ம தியானா. இந்த 2 மட்டும்தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் லைஃப் சப்போர்ட். ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடக்கிறதுக்கு அது ஒரு அவ்வளோ பவர் எங்களுக்கு கொடுத்துச்சு. அண்ட் 2021 ஐ நேச்சுரலி கன்சீவ்ட். அண்ட் 2021 அக்டோபரில் எனக்கு ஹெல்த்தியாக ஒரு பையன் பிறந்தான், ஐயா தான் பேர் வச்சாங்க. ஸோ இப்போ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ, யாரெல்லாம் எங்ககிட்ட பேசாமையோ இல்லை எங்களை பேசிக்க விடாமல் இருந்தாங்களோ, இப்போ எல்லாருமே ஆத்ம யோகிஸ். மாறாத வாழ்க்கையை மாற்றும், தீராத நோய்களை தீர்க்கும் அற்புத சக்தி இந்த பிராணவிருத்தி. I had a very bad impact in COVID. But it was very challenging. Life saving போயிட்டு அதுக்கப்புறம் I came back. அதுக்கப்புறம் I came across about our Guruji, Sri Holiness, Sri Ashanji. Then பிராணவர்த்தி டெய்லி பண்ணுறதோட இம்பேக்ட், how my lungs has improved அப்படிங்கிறது நல்லாவே எனக்கு I could able to feel it. ஈவன் என்னோடய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாலே இட் வாஸ் வெரி குட். நல்லா இருந்தவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு கோவிடில் இம்பேக்ட் ஆகி அதுக்கப்புறம் என்னோடய லங்ஸோட அந்த TFT மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க,
அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆத்ம யோகா, யோக உற்சவம் எல்லாமே பண்ண I could able to take very bold decisions in my life. Aham Brahmasmi. 20 வருடங்களுக்கும் மேலாக உலக மக்களின் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல அயராது உழைக்கும் நிகழ்கால மெய்ஞானி ஞானவள்ளல் ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி. எல்லா வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்கள், ஹெல்த் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதோ எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மளுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத ஆசான்ஜி எளிமையாக புரியிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆசான்ஜிக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜி கலங்கரை விளக்கம்னு நான் கண்டிப்பாக அப்படித்தான் ஃபீல் பண்ணுவேன். நம்மளோட இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் அவர் கண்டிப்பாக ஒரு ஒளி வெளிச்சம். அவர் சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மட்டும் போதும். அவர் சொன்னதை மட்டுமே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம நினச்சதை விட பெரிய வாழ்க்கையை வாழ முடியும். அவர் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்பையும் என்லைட்டும் பண்ணுறாரு, எம்பவரும் பண்ணுறாரு. நற்பவி. மாறாத வாழ்க்கை மாற, தீராத கவலைகள் தீர, ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி வழங்கும் நம் விதியை மாற்றும் அற்புத சக்தி ஆத்ம தியானா பிராணவிருத்தி. இந்தியா, அமெரிக்கா, UK, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஸ்ரீலங்கா, கனடா, ஆஸ்திரேலியா, உலகமெங்கும் நிறைந்திருக்கும் ஆத்மயோகிகளின் ஞான விளக்கு. வாழும் ஆன்மீக மகாகுரு, நிகழ்கால மெய்ஞானி ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி. இனி நம் வாழ்க்கை வரமாக்கும், துன்பம் பறந்தோடும்.